அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவார சித்திரை சஷ்டி. எப்பேற்பட்ட கோரிக்கையும் உடனே நிறைவேற இரவு 12 மணிக்குள் இந்த எளிய தாந்திரிகத்தை செய்யுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டியை முன்னிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது நம்முடைய கோரிக்கையை உடனே நிறைவேற்றி தரக்கூடிய எளிமையான ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நிறைய பேர் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்த ஒரு விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில ஜாதகங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 வீடியோஸை நம்ம அப்லோட் பண்றோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்ப்பதற்கு நேரம் சற்று குறைவாக இருந்ததுங்க. இருந்தாலும் நீங்க நிறைய பேர் கேட்கறதுனால ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்களாவது நம்ம பார்க்கலாம்னு முடிவெடுத்திருக்கோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு நானே உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்திற்கான பலன்களையும் எளிமையான பரிகாரத்தையும் சொல்லிடுவாங்க. அதை நீங்களே செய்து கொள்ளலாம். ஜாதகத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்கள் தான் நம்ம பார்க்கறதுனால ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரைக்குமே அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜாதகம் பார்க்கலாம்னு இருக்கிறவங்க மட்டும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அத்தனை தகவல்களையும் நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். முதல் விஷயம், சஷ்டி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை விடியற்காலை 5:29 நிமிடங்களுக்கு சஷ்டி திதி ஆரம்பமானதுங்க. நாளைய தினம் மே மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6:21 நிமிடங்கள் வரை சஷ்டி திதி இருக்குங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைய நாள் முழுவதுமே சஷ்டி திதி நிறைவாக நமக்கு இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை மாலை 5 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இன்றைய சஷ்டி அன்னைக்கு மட்டும்தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. எந்த சஷ்டி திதியில வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. மின்னல் வேகத்தில் அந்த கோரிக்கை நிறைவேறும். இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். தெரியாமல் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா திரும்பவும் இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த மெத்தடை இன்றைய தினம் நீங்க தவிர்த்திடுங்க. இன்கேஸ் நீங்க தீட்டாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு நபர்கள் கிட்ட சொல்லி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். முருகப்பெருமானுக்கு மிகவுமே பிடித்தமான பச்சரிசி மற்றும் வெல்லத்துடன் சேர்த்து இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்ய போறோம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவைக்காக மட்டும் இந்த மெத்தடை இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 2 கைப்பிடி அளவு பச்சரிசி. பொதுவாகவே தாந்திரிகத்திற்கு பச்சரிசியை பயன்படுத்துவது தாங்க வழக்கம். இன்கேஸ் பச்சரிசி கிடைக்காத ஒரு ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா புழுங்கல் அரிசியை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது சாப்பாட்டிற்காக நீங்க எந்த வகை அரிசியை யூஸ் பண்றீங்களோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். 2 அல்லது 3 கைப்பிடி அளவு அரிசி இருந்தாலே போதும். ஒரு சின்ன கிண்ணத்துல பவுல்ல நீங்க எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக், கண்ணாடி, ஸ்டீல்னு எதுல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் நீங்க எடுத்துக்கோங்க. அச்சு வெல்லம், பாகு வெல்லம்னு எந்த வகை வெல்லத்தை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்க தூள் வெல்லம் தான் வச்சிருக்கீங்கன்னா அதை கூட ஒரு 2 ஸ்பூன் அளவிற்கு நீங்க எடுத்துக்கோங்க. எந்த வகையான வெல்லம் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். வெல்லம் கிடைக்காத பட்சத்துல நீங்க நாட்டு சர்க்கரை அல்லது பனம்
கற்கண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தாந்திரிகத்திற்கு வெள்ளை சர்க்கரையை யூஸ் பண்ண கூடாதுங்க. வெல்லம், பனம் கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரையை நீங்க எடுத்துக்கோங்க. கடைசியாக நமக்கு தேவைப்படுவது ஒரு பிரியாணி இலை, பிரிஞ்சு இலைன்னு கூட நம்ம சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பே லீஃப். இன்கேஸ் உங்க ஏரியால பிரியாணி இலையே கிடைக்கல, பிரியாணி இலை கிடைக்காத ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர்ல கூட இதை நீங்க எழுதிக்கலாம். ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பிரியாணி இலைக்கு தான் அதிகமான வசிய சக்தியும் தெய்வீக தன்மையும் இருக்குங்க. இதில் நாம் எழுதக்கூடிய மந்திரங்கள், திருநாமங்கள் மற்றும் வார்த்தைகளுக்கு வசிய சக்தி பெருகும். சோ உங்க வீட்டு பக்கத்துல பிரியாணி இலை கிடைக்கும்ன்ற பட்சத்துல கட்டாயமாக அதை தாங்க நீங்க பயன்படுத்தணும். கிடைக்காதவங்க மட்டும் நீங்க ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர்ல எழுதிக்கோங்க. இப்ப இந்த பிரியாணி இலையில் முருகப்பெருமானுடைய சடாட்சர மந்திரத்தை சில பீஜாட்சரங்களுடன் நம்ம எழுத போறோம். அதற்கு கீழே நம்முடைய கோரிக்கையை ஒரு வார்த்தை அல்லது அதிகபட்சம் 3 வார்த்தைகளுக்குள்ளாக எழுதணும். நாம் எழுத வேண்டிய அந்த திருநாமம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் சௌம் சரவண பவாய நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் சௌம் சரவண பவாய நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் சௌம் சரவண பவாய நமக. இங்கிலீஷ்ல, தமிழ்லன்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். அதற்கு கீழே உங்களுடைய கோரிக்கையை நீங்க எழுதணும். அதிகமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மற்றும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பணம் அப்படின்ற வார்த்தையை நீங்க எழுதினால் போதும். திருமண தடை இருக்கிறவங்க நீங்க வெறும் திருமணம் அப்படின்ற வார்த்தையை எழுதுங்க. உத்தியோகம் கிடைக்கிறதுல தடை இருக்கிறவங்க நீங்க வேலை வாய்ப்புன்னு எழுதலாம் அல்லது உத்தியோகம்னு நீங்க எழுதலாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்க தொழில் முன்னேற்றம் அல்லது தொழில் அபிவிருத்தி அப்படின்னு நீங்க எழுதலாம். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம்னு நீங்க எழுதுங்க. சொந்த வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க நீங்க சொந்த வீடுன்னு எழுதுங்க. உடல் ரீதியான நோய்கள் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியம் அப்படின்னு நீங்க எழுதணும். குழந்தைகளுடைய கல்வி சிறக்கணும்னு நினைக்கிறவங்க கல்வி வளர்ச்சின்னு நீங்க எழுதுங்க அல்லது கல்வியில் முன்னேற்றம் அப்படி நீங்க எழுதலாம். இது போல உங்களுடைய கோரிக்கை நீங்க எழுதியதற்கு பிறகு அந்த பிரியாணி இலையை நீங்க கிண்ணத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த அரிசிக்கு மேல வச்சிருங்க. நீங்க எழுதியிருக்கும் அந்த திருநாமத்திற்கு மேல அந்த கட்டி வெல்லத்தை வைக்கணும். அல்லது தூள் வெல்லமாக இருந்தாலும் சரி அல்லது பனம் கற்கண்டு, நாட்டு சர்க்கரை எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு மேல நீங்க வைக்கணும். நாட்டு சர்க்கரை அல்லது தூள் வெல்லம் பயன்படுத்துறவங்க 1 அல்லது 2 ஸ்பூன் அளவிற்கு நீங்க வைக்கலாம். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல கரெக்டா நீங்க செஞ்சிருங்க. இப்ப இந்த கிண்ணத்தை பூஜை அறையில நீங்க வைக்கணும். தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்ல நீங்க சுவாமி படங்களை எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அங்க இந்த கிண்ணத்தை நீங்க வச்சிருங்க. முருகர் போட்டோ அல்லது முருகர் விக்கிரகம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த படத்திற்கு பக்கத்துல நீங்க வைக்கலாம். இந்த தாந்திரிக கிண்ணத்தை நீங்க வச்சுட்டு மனமுருகி முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய அந்த கோரிக்கை விரைவாக நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க வேண்டிக்கணும். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். அதற்கு பிறகு நாளைய தினம், அதாவது மே 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6 மணிக்குள்ளாக, மாலை 6 மணிக்கு முன்பாக அந்த இலையை நீங்க எரிச்சிடுங்க. பிரியாணி இலையை நீங்க எரித்து அந்த சாம்பலை காத்துல தூவி விட்டுருங்க. வெல்லம் மற்றும் பச்சரிசியை செடிகள், புதர்கள் போன்ற மணல் சார்ந்த பகுதியில நீங்க போட்டுருங்க. அல்லது பறவைகளுக்கு கூட நீங்க வைக்கலாம். எந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு வேணாலும் இந்த வெல்லம் மற்றும் அரிசியை நீங்க வைக்கலாம். நாளைய தினம் மாலை 6 மணிக்கு முன்பாக எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க செய்யலாம். பிரியாணி இலையை நீங்க வீட்டுக்குள்ள வச்சும் எரிக்கலாம் அல்லது வீட்டுக்கு வெளியே வச்சும் எரிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த தாந்திரிகத்தை கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.